கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் உங்களை பார்க்கணுமா? கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னா நம்ம நீதிமானாக வாழ விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நீதிமானாக வாழ முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ நீதிமானாக இருந்தால் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாராம். நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாராம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கவனமாக கேட்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம நீதிமானாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற அநியாயம், நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால முடிஞ்ச அளவு நம்ம நீதிமானாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். கொஞ்ச காலம்தான் அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் அவராய் இருக்கிறார். நம்ம என்ன ஜெபிச்சாலும் உடனே பதில் அது வரும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவனுக்கு விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. அதனால நம்ம தீமை செய்யாதபடி நன்மையை பின்பற்றுவோம். நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீதிமானோ ஆண்டவரே, சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.